கேப்டன்சி டாஸ்க் வந்துருச்சு. சாஞ்சா போச்சுங்கிற டாஸ்க்கு. அதுக்கு ப்ரமோவும் தனியாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் அந்த டாஸ்க் தான் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தேன். பட் பிகினிங் மிஸ் பண்ணியிருந்தேன். அது என்னங்கிறது இப்போ புரிஞ்சிருச்சு. நமக்கு வந்து ஒரு பெடஸ்டல் ஒரு ஒரு 2 பேர் மொத்தமாக 5 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த கேப்டன்சி டாஸ்க் விளையாடுறதுக்கு. அது 2 பேர், ஒருத்தர் 2 பேர், இப்படி 5 பேரும் தனித்தனியாக போய் விளையாடணும் ஆக்டிவிட்டி ஏரியாவில். ஸோ முதல்ல வந்து இது பேசிக்கலி ஒரு பேலன்சிங் டாஸ்க். ரொம்ப கஷ்டம். ஒரு ஒரு ட்ரே மாதிரி இருக்குது. அந்த ட்ரேக்கு கீழே 2 போல் நம்ம ஃபஸ்ட்டு குத்திட்டு இங்கேருந்து அந்த சைட் போகணும். அப்புறம் அங்கே வந்து 5 போல்ஸ் இருக்கும். அந்த 5ஐயும் ஒன்றொன்னா எடுத்து இங்கே வரைக்கும் நடந்து வரணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் அந்த ஒரு போலையாக பேலன்ஸ் பண்ணிகிட்டே கொண்டு வரணும். அதை நீங்கள் 5 போலையும் ஒன்றொன்னா தான் எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வரும்போது ஏதாவது ஒன்று விழுந்துச்சுன்னா கூட போச்சு. அதாவது 5ஆவதாக நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது 5 போல்ஸும் மேலே இருக்கும் அந்த ட்ரே மேலே. அது வந்து சுபிக்ஷாவும் விக்ரமும் ஃபஸ்ட்டு போனாங்க. விக்ரமால் பேலன்ஸ் பண்ணவே முடியல. அதில் என்னென்னா, அவர் என்ன தப்பு பண்ணிட்டாருன்னா, அவர் சுபிக்ஷாவே திருப்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த காம்படிட்டரை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே வந்து நம்மளால் வந்து இதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது டாஸ்கில். ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்ச அவர் பண்ண தப்பு. சுபி வேறு பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார். ஸோ விக்ரம் விட்டுட்டார். சுபிக்ஷா வந்து 5 போலையும் நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டாங்க. இது பேலன்சிங் டாஸ்க் கொடுத்ததே இந்த 4 பசங்களை தாண்டி சுபிக்ஷா வின் பண்ண முடியும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தா மட்டும்தான் வந்து சுபியால் வின் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. சுபிக்ஷாக்குன்னு கொடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து ஃபிசிக்கலாக கொடுத்தா வந்து கமருதீன் வின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அண்ட் விக்ரமும் ரொம்ப ஸ்ட்ராங். கனி அக்காவெல்லாம் தூக்கி எறிஞ்சிருக்காரு, நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சுபிக்ஷாக்காக கொடுத்தாங்களோ இன்னும் தெரியல. மேபி லாஸ்ட் வீக் ரொம்ப அழுதாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து 21 மினிட்ஸில் கரெக்டாக முடிச்சிட்டாங்க. இப்போ பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாருன்னா, சுபி வந்து முடிச்சனால எப்படியும் இனி விக்ரம் வந்து அதை கண்டினியூ பண்ண வேண்டாம், 21 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ மிச்சம் உள்ளவங்களுக்கு 21 மினிட்ஸை வந்து பெஞ்ச் மார்க்காக நம்ம வச்சுக்கலாம். 21க்கு முன்னாடி மற்றவங்க முடிச்சிட்டாங்கன்னா அவங்க வின், 21க்கு அப்புறம் ஆச்சுன்னா அது சுபி வின், அந்த மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. நம்மளோட இதுபடி பார்க்கும்போது எஃப்ஜே பாவம் 5 போல்ஸ் கொண்டு வரும்போது அவருக்கு நடுவில் உள்ளது ஆடிடுச்சு. கமருதீன் வந்து தூக்குறாரு, அதை மட்டும் காட்டுறாங்க. வேணும் நமக்கு சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு கமருதீன் தூக்கிட்டு வரதை காட்டல. ஆனால் கமருதீன் 5 போல்ஸ் எடுத்துட்டாரு. பிரஜின் அவுட்டுன்னு நான் நினைக்கிறேன். இவர் தான் இப்போ கமருதீனோ சுபிக்ஷாவோ 99% சுபிக்ஷா தான் கேப்டன். இல்லைன்னா கமருதீன் கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னா கமருதீன் கேப்டன். அது என்னங்கிறது நம்ம பொறுத்த பார்க்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பேலன்சிங் டாஸ்க்னோடனே முத்துக்குமரன் ஒரு அயனும் லாஸ்ட் டைம் ஒரு பெரிய பேலன்சிங் டாஸ்க் பண்ணியிருப்பாங்க டிக்கெட்டு ஃபினாலேயில். அது எத்தனை பேருக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.